Hey all, welcome back to my channel Shankari Recipes. ஸோ இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார்டர் ரெசிபியோட நான் வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோபி 65 தான் பண்ண போகிறேன், அதாவது காலிஃப்ளவர் 65. ஸோ என்னோடய மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கூட மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாத அளவுக்கு நல்ல மசாலா கோட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையுமே பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பொருள் சேர்க்குறேன் அப்படின்னா 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இப்போது காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சைஸ்லேயே நீங்களுமே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ அதில் வந்து நல்லா பாயில் பண்ண வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருக்கணும். ஸோ இந்த மெத்தட் வந்து எப்போயுமே நம்ம காலிஃப்ளவரோ ப்ராக்கலியோ வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலுமே அது வந்து இதாயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குறைஞ்சது 3 நிமிஷத்துக்காவது நம்ம வந்து இதை விடணும். இப்போ நான் தண்ணியெல்லாம் இருத்து காலிஃப்ளவரை மட்டும் நான் ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன். இதில் நான் சொன்ன அளவு தான் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணவே கொஞ்சம் தண்ணி ஊறி வரும். அது போக நமக்கு தண்ணி தேவைப்பட்டா தொளிச்சு விட்டு தான் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அது போக நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியை வந்து தொளிச்சு விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி இந்த மாதிரி எடுத்து தொளிச்சு விட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவே நல்லா கரெக்டாக வரும். ஸோ மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் அதுக்காக அதே மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து தொளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட எனக்கு தண்ணி போதுமான அளவு நான் எடுத்தாச்சு. ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது. ஸோ நான் இப்போ சொன்ன அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், ஒரு 1.5 காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும், மசாலாவும் உதிர்ந்து போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நம்ம 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். பார்த்திங்களா, மசாலா வந்து நல்லா கோட்டாகி வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள்,
ரொம்ப யம்மியாக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா ஸ்டார்ட்டருக்கு கோபி 65லாம். ஸோ அதே மாதிரி க்ரன்ச்சியாக உள்ள நல்லா சாஃப்டாக மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 1 hour கழித்து பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா ஊறி இருக்கும் 1 hour. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் போடுற மாதிரி இப்படி எடுத்து கொஞ்சம் உதுத்து விட்டு இப்படி போட்டுக்கோங்க. ஸோ தனித்தனியாக அந்த காலிஃப்ளவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி அந்த மேரினேஷனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடுங்க. பிகாஸ் அடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இதுமாக நமக்கு சேர்ந்து இருக்கும். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளியேயுமே நல்லா குக் ஆகி ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ உடனே கிண்டி விட்டுறக்கூடாது. நம்ம உடனே கிண்டி விட்டோம் அப்படின்னா மசாலா வந்து நல்லா பிடிச்சி வராது, கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம வந்து புரட்டி போடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்களா, மசாலா கொஞ்சம் கூட உதிர்ந்து போகாமல் அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். நான் சொன்ன மெத்தடில் அப்படியே பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த காலிஃப்ளவர் வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதிலையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அது எடுக்கக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ பார்த்திங்களா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த காலிஃப்ளவர் மட்டும் தனியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்நேரம் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க, ஹோல் இருக்கிறதா. ஸோ தட் நமக்கு எக்ஸஸாக இருக்க ஆயில் கூட வந்து நமக்கு ஃபில்டர் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பேட்சையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, ஒரு மசாலா கூட நமக்கு எண்ணெயில் இல்லை, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மெத்தட் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேட்சையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும், வெளிப்பக்கமும் நல்லா வெந்து ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ உடனே திருப்பி போட்டுற வேண்டாம், நான் மறுபடியும் சொல்கிறேன். கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். ஸோ சூப்பரான கோபி 65 நமக்கு கிடச்சிருச்சு. பாய்.